வேறுவழி சரியாக 11:30 மணிக்கு சிபிஐ அலுவலகத்தில் விஜய் அவர்கள் ஆஜராகியிருந்தார். தற்போது விசாரணை நிறைவடைந்து அவர் இங்கிருந்து புறப்பட்டு சென்றிருக்கின்றார். நாளை தினம் விசாரணை அழைக்கப்பட்டிருக்கின்றாரா என்ற விவரம் அதிகாரப்பூர்வமாக தற்போது வரை தெரிவிக்கப்படவில்லை. இருப்பினும் மிக விரைவில் அது தொடர்பான விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக இன்றைய தினம் விசாரணையின் போது கரூர் இந்த கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து கேட்டறிந்ததாக தகவலானது வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே கடந்த ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் இறுதியில் தாவேக்காவினுடைய முக்கிய நிர்வாகிகள் ஆதவ் அர்ஜுனா, என் ஆனந்த், நிர்மல்குமார் ஆகியோரிடம் சிபிஐ விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். அந்த விசாரணையில் அது தொடர்பான அந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு கேள்விகள் அவர்களுக்கு முன்வைக்கப்பட்டு அவர்களிடமிருந்து பதில்கள் அதிகார வாக்குமூலமாக பெறப்பட்டு ரெக்கார்ட் செய்யப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் விஜய் அவர்கள் தினம் நேரில் ஆஜராக அழைத்து விடுக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று காலை அவர் டெல்லி வந்தடைந்தார். அதே போல 11:30 மணிக்கு சரியாக சிபிஐ அலுவலகத்தில் அவர் ஆஜராகியிருந்தார். காலையிலிருந்து அவரிடம் இது போன்ற இந்த விவகாரம் தொடர்பாக பல்வேறு முக்கிய கேள்விகளும் கேட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தாவேக்கினுடைய அந்த பிரச்சாரம், விஜயினுடைய அந்த பிரச்சாரத்திற்கு எந்த மாதிரியான அந்த திட்டமிடல் இருந்ததாகவும் அதே போல காவல்துறையிடமிருந்து கேட்கப்பட்ட அனுமதி தொடர்பான விவரங்களை கேட்டறிந்ததாக கூறப்படுகிறது. மேலும் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கான காரணம் என்னவாக கருதப்படுகிறதாகவும் அதே போல இந்த சம்பவத்திற்கு பொறுப்பாக யார் பொறுப்பேற்க வேண்டும், யார் பொறுப்பாக இருந்திருக்க வேண்டும், யாருடைய தவறினால் இந்த கரூர் இந்த சம்பவம் வீர சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது என்பதையெல்லாம் தாவேக்காவினுடைய அந்த கருத்துக்கள் விஜய் சார்பாக இன்றைய தினம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.